சுத்திகரித்துக் கொண்டவர்களாக और शरीर में और प्राण में जो कुछ भी मलिनता है उसे पूरी तरह பரிசுத்தமாகுதலை தேவ பலத்தோடு நாம் பூரணப்படுத்த पवित्रता को परमेश्वर के बल से हम पूरा करना चाहिए। அப்ப நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா நாம் இருக்கிறோம்। तो परमेश्वर के बच्चे हम हैं। 2 பேதுருவிலே நீங்க தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்களானால் पत्रस को हम लगातार पढ़कर देखते समय நிச்சயனால் உலகத்துக்கு உண்டான அந்த கேட்டுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது। दुनिया से होने वाली इस मलिनता से हम जो है बचाना चाहिए। 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம்। 1 யோவாन 2 अध्याय 14 वचन को पढ़कर देखेंगे। ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல। அல்லேலூயா। அவைகள் உலகத்தில் உண்டானவைகள்। ஆமென்। உலகமும் दुनिया அது நிச்சயம் और उसके முடிந்து போகும்। और सब कुछ समाप्त हो தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ परमेश्वर की इच्छा के अनुसार जो करता है என்றென்றைக்கும் நிலைப்பான் என்று வேதம் वो சொல்கிறது। हमेशा निरंतर टिका रहेगा। நாம் பேதுருக்கு திருப்பி போடலாம்। हम पत्रस पे लौटते हैं। அதனால ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது पहला परमेश्वर वचन कहता है இப்படி இருக்க நீங்கள் ऐसे रहते हैं हम அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் बहुत चेतावनी के साथ உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் आपके विश्वास के साथ धैर्यता को அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் நம்பிக்கையில நாம் உறுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்। हमारे जीवन में स्वर्गीय परमेश्वर हमारे साथ है, इस विश्वास और धैर्यता से रहना चाहिए। எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாசமானது நம்பப்படுதலின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது। और एब्रियो में पढ़कर देखते हैं विश्वास जो है भरोसा करने के लिए और जो नहीं देख सकते उसे भी ध्यान देना चाहिए। விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாது என்று வேதம் சொல்கிறது। बिना विश्वास के परमेश्वर से हम प्रेम नहीं कर सकते। ஆகினாலே தேவனுடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के बच्चे ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும்। परमेश्वर के जो विश्वास है इसमें टिके रहना। அதோடு மாத்திரமல்ல केवल वही नहीं நம்முடைய விசுவாசத்தோட தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்। हमारे विश्वास के साथ धैर्यता को भी प्राप्त करना चाहिए। வேதம் சொல்கிறது शास्त्र कहता है தேவன் நமக்கு பயமுள்ளாவிய கொடாமல் परमेश्वर में डर का स्वभाव नहीं, பலமும் बल அன்பும் உள்ள தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது। प्रेम पर पूरे साफ सुथरा दिमाग का परमेश्वर हमारे அப்ப இந்த உலகத்திலே நாம் தைரியம் உள்ளவர்களாய் தெளிந்த புத்தி உள்ள ஆவியோடு நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது। तो इसलिए हम धैर्यता के साथ पूरे शुद्ध जो दिमाग के साथ रहना। அடுத்ததாக தைரியத்தோட ஞானத்தையும் अगला जो धैर्यता के साथ बुद्धि को भी ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் और ज्ञान के साथ जो अभिलाषा को कसकर पकड़ இச்சை लिया அடக்கத்தோட பொறுமையும் और अभिलाषा को जो पकड़ कर பொறுமையோட தேவ பக்தியும் और धीरज के साथ परमेश्वर की தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் और परमेश्वर की भक्ति के साथ சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வாழ்ந்துங்கள் என்று வேதம் और சொல்கிறது। भाई बहनों के साथ जो प्रेम है उसके साथ जुड़े रहने के बताया है। பாருங்களேன், நான் உங்களுக்கு அப்படி சொல்றேன், கவனிங்க। मैं आपसे बात कहता हूँ அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் बहुत अधिक चेतावनी உங்கள் के साथ விசுவாசத்தோட தைரியத்தையும் आपके विश्वास के साथ धैर्यता தைரியத்தோட ஞானத்தையும் और धैर्यता के साथ ज्ञान ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் और ज्ञान के साथ अभिलाषा இச்சை அடக்கத்தோட பொறுமையும் और अभिलाषा के साथ பொறுமையோட தேவ பக்தியும் धीरज के साथ தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் परमेश्वर की भक्ति के साथ भाई बहनों से स्नेह சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வாழ்ந்துங்கள் என்று भाई வேதம் बहनों சொல்கிறது। के स्नेह से प्रेम को भी बढ़ाना चाहिए। இவைகள் நமக்கு உண்டாயிருந்து பெருகினால் और ये सब आपसे होकर बढ़ती पाए तो உங்களை आपको நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை हमारे ईश्वर के यीशु मसीह அறிகிற அறிவிலே जानने वाले ज्ञान में நீங்களும் और पूरी तरह से बढ़कर கவனமாய் இருக்க விட்டாது என்று வேதம் जो சொல்கிறது। फलदायक बनेंगे तो शास्त्र में बताया गया है। இவைகள் இல்லாதவன் எவனோ और इस जो भी नहीं முன் है செய்த பாவங்களால் தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து और पहले के पास शुद्ध होने के उसे भूल कर கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது। वो अंधा है तो शास्त्र में बताया। ஆகையால் சகோதரரே, इसलिए भाइयों உங்கள் அழைப்பையும் आपको बुलाने தெரிந்து को கொள்ளுதலையும் और जानने वाले உறுதியாய் இருக்கும்படி कस कर புரியாகும்படி और पूरी तरह से ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது। चेतावनी के साथ रहे से शास्त्र में இவைகளை बताया। செய்தால் इसे करते हैं तो ஒரு காலம் இடறி போவதில்லை। हम कभी लड़खड़ाएंगे नहीं। அல்லேலூயா। தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் परमेश्वर के बच्चे हम இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக தேவன் வகுத்து தந்ததான அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும்। इस दुनिया से हम बचने के लिए परमेश्वर जो हमें रास्ता सिखाया उसमें बढ़ोतरी पाना சகோதர चाहिए। அன்பு மிக மிக அவசியம்। भाईचारा बहुत ही आवश्यक है। என் வாழ்க்கையில
நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக मेरे परमेश्वर को जब स्वीकार करने से पहले எனக்கும் எங்க அண்ணனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. मेरे और मेरे भाई में बहुत थोड़ा सा झगड़ा हुआ சாதாரண இந்த கேரி பேக் और छोटा सा कैरी बैग थैली ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்து வாங்கின அந்த பேக்ல பிரச்சனை. और जो है जब दुकान से जाने के आने के बाद जो थैली लिया था கத்தி எடுத்து வெட்ட போற அளவுக்கு ஆயிடுச்சு. और उसके लिए जो है तलवार लेकर काटने तक का हो गया. அது இன்னைக்கு நான் நினைத்து நான் எங்க அண்ணனும் பார்க்கும்போது நாங்க ரொம்ப ஆச்சரியப்படுறோம். तो देखते समय मेरा भाई जो है அன்னைக்கு ஒரு வேளை நான் எங்க அண்ணனை வெட்டி இருந்தானே ஜெயில்ல தான் இருந்திருக்கும். तब मेरे भाई को मैं उस दिन काटा है तो मैं जेल में ही होना चाहिए. தேவ கிருபையினாலே परमेश्वर की कृपा நானும் எங்க அண்ணனும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் கர்த்தர் வைத்தார். मैं और मेरे भाई को स्वर्ग के परमेश्वर से सेवा करते हुए ஹalleluya. சாதாரண ஒரு சின்ன பேக்ல பிரச்சனை வந்துச்சு. और साधारण एक छोटी सी थैली से जो है இப்படிதான் சத்துரு பலவிதமான காரியங்களை உண்டு பண்ணி வீட்டுக்குள்ள பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வரும். ऐसे शैतान जो है बहुत सारे जाल फेंकर आपके நாம் घर में தெளிந்த புத்தி உள்ளவர்களா இல்லை என்றால் பலவிதமான காரியங்கள் சத்துரு குடும்பத்தில் கொண்டு வந்து நம்மளை சிதைத்து விடுவார். हम बर्बर बुद्धि के साथ नहीं रहते शैतान ऐसी बहुत सारी जाल அப்ப நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க हम வேண்டும். चेतावनी के साथ होना चाहिए. சண்டை போட்ட 5 நிமிடத்துல झगड़ा होने के बाद 5 உணர்வு मिनट எனக்கு ஏற்பட்டது. एक महसूस मेरे अंदर हुआ. டேய் நீ செய்யறது சரியில்லைன்னு ஆண்டவர் சொன்னார். तू जो करता है गलत है से அடுத்த 5 परमेश्वर நிமிடத்துக்குள்ளாக उस 5 मिनट में நானும் எங்க அண்ணனும் मैं और मेरे भाई திண்ணையில உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். हम जो है बाहर बैठकर बात कर அது रहे थे. தேவனால மாத்திரம் தான் செய்ய वो முடியும். केवल परमेश्वर से அது होगा. கர்த்தரால மாத்திரம் தான் செய்ய वो முடியும். केवल परमेश्वर से होगा. அதற்காக தான் ஆண்டவர் சொல்ற திவ்ய சுபாவத்திற்கு பங்கு உள்ளவர்களாகவும் பொருட்டு. इसलिए परमेश्वर ने कहा कि दिव्य स्वभाव அப்ப के लिए தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு ஒரு சுபாவம் வச்சிருக்கிறார். तो परमेश्वर के बच्चे हमारे அவருடைய परमेश्वर சுபாவத்துல தான் நாம இருக்கணும்னு சொல்லப்பட்டது. उनके स्वभाव में हम होना चाहिए से சில शास्त्र நேரங்களில் நமக்கு ஒரு ஜென்ம சுபாவம் நம்மளை தலை தூக்குவதற்கு தலை தூக்கி அப்படி பார்க்கும். और कुछ समय हमारे जन्म जो स्वभाव है वो कभी अपना सिर उठाकर சில देखता நேரம் है. மட்டும் நான் சொல்லுவேன் யார் தெரியுமா और कुछ समय में हम कहते என் हैं பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா और मेरा बैकग्राउंड என் क्या है பேக்ரவுண்ட் தெரியாம நீ விளையாடாத அப்படின்னு. और मेरा पीछे का आप जानने भी आप कुछ அது ना கூட करें. சரியில்லைன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும். और उसी में परमेश्वर आपको बहुत ஹalleluya. நமக்கு பேக்ரவுண்ட் ஆண்டவர் தான். हमारे बैकग्राउंड में यीशु मसीह ஹalleluya. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லும்போது நீங்கள் சும்மா இருங்கள் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். और परमेश्वर नहीं आप चुप रहे तो मैं तेरे लिए युद्ध करूंगा. தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திலே காத்திருப்போமானால் परमेश्वर के बच्चे परमेश्वर के चरण में सबर करते हैं. தேவன் நமக்காக செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். परमेश्वर हमारे लिए भयंकर कार्य करते हैं. ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுங்க நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னார். आपको मुझे देखकर परमेश्वर कहते हैं मैं जो कार्य करता हूँ भयंकर होता है. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். आपके लिए मेरे भयंकर काम करने के लिए परमेश्वर तैयार है. அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற அவருடைய சுபாவத்துல நாம் இருந்தோமானால் நமக்கு செய்கிற காரியங்கள் எல்லாம் நாம் கண் முன்பாக பார்க்க முடியும். उनके बच्चे हम अच्छी तरह के स्वभाव में होने से और जो कार्य करते हैं हमारे नजर எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். 1:3 में पढ़कर देखेंगे. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். हमारे यीशु मसीह पिता की स्तुति करते हैं. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே मसीह के अंदर ऊंचाइयों में ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் आत्मिक सारे आशीष से நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். हमें आशीष किए हैं. அல்லேலூயா. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். आत्मिक सारे आशीष से स्वर्ग के परमेश्वर में आशीष करते रहते हैं. தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். परमेश्वर के बच्चों की ओर से हम बुलाए நாம் गए हैं. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम उद्धार पाए हैं. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றிருக்கலாம். पवित्र आत्मा की भरपूरी को पाए हैं. அது பெற்றுக்கொள்ளும் பொழுதே கர்த்தர் நம்மளை ஆவிக்குரிய சகல உன்னதங்களின் ஆசீர்வாதத்தினாலே நம்மளை நிறைத்திருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்கிறது. प्राप्त करने से स्वर्ग के परमेश्वर में ऊंचाई के सारे आशीष से भरे நிறைக்க போறோம் அப்படின்னு எதா இருக்கா? भरने वाले ही ऐसे எப்ப நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ जब हम परमेश्वर को स्वीकार அப்பொழுதே किए தேவன் ஆவிக்குரிய உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை நமக்குள்ள கர்த்தர் வச்சார். तभी स्वर्ग के परमेश्वर उस आशीष को हमारे अंदर रख நாம் दिया. பேதுருவில வாசித்த வசனத்தின்படி நம்முடைய அந்த வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது पतरस के द्वारा हम जो पढ़े हैं उस रास्ते में चलते हैं. எபேசியர் 1 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். इब्रानी 1:17 में आप पढ़कर देखते समय நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் பாருங்க தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்றும்
தாம் கிறிஸ்துவை தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் और हमारा भरोसा यही है பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். அல்லேலூயா. பாருங்க, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். பவுல் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய அனுபவத்தை நாம் அதிகமாய் பெற்று வளர வேண்டும். திருச்சபையிலே ஆவிக்குரிய விதத்திலே வரங்கள் கிரியை செய்ய அனுபவத்திற்குள்ளாக தேவ பிள்ளைகள் கடந்து வர வேண்டும். திருச்சபையிலே போதகருக்கு மாத்திரம் அந்த வரங்கள் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளுக்குள்ளாகவும் கர்த்தர் அந்த வரங்களையும் வல்லமைகளையும் கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த வரங்கள் நமக்குள்ளாய் கிரியை செய்யும் பொழுது, திருச்சபையிலே நாம் ஒருங்கிணைந்து நிற்கும் பொழுது திருச்சபை வளர்ந்து பெருகக்கூடியதாக இருக்கும். போதகரோடு இணைந்து இசைந்து ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். சில நேரங்களில் கிருபை கிடைச்ச உடனே வரங்கள் கிரியை செய்த உடனே தங்களை மேன்மைப்படுத்துகிற சில பிள்ளைகள் இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கிற நாம் திருச்சபையோடு இசைந்து இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்படி இணைந்து இசைந்து செய்வோமானால் யாவேசின் எல்லையை விரிவாக்கின கர்த்தர் நம்முடைய எல்லைகளை, திருச்சபையினுடைய எல்லைகளை விரிவாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியர்களோடு ஒருங்கிணைந்து நாம் நிற்க வேண்டும். 3ஆம் அதிகாரத்திலே, எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள். 10ஆம் வசனம் வாசிங்க. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, சபையின் மூலமாக. ஹல்லேலூயா. சபையை ஏன் ஆண்டவர் வைத்திருக்கிறார்? கூடி ஆராதனை செய்கிற நமக்கு அனந்த ஞானத்தை கர்த்தர் தரும்படியாய். உலக ஞானம் வேற, தேவ ஞானம் வேற. உலக ஞானத்திற்கும் தேவ ஞானத்திற்கும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தேவ ஞானம் மேலான கொரிந்தியர்ல நீங்க 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நான் வாசிச்சு பாருங்க. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களா? நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருக்கும் பொழுது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் உங்கள் மனதை செலுத்தினீர்களே. நாம் ஆண்டவரை அறியாது இருந்த காலங்கள்ல அஞ்ஞானிகளாய் இருந்தோம். அப்ப நம்முடைய மனங்கள்லாம் மனம் போன போக்குல நம்ம போயிட்டு போயிட்டு இருந்தோம். யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம செய்யறதுக்கு ஆயத்தமா இருந்தோம். ஒரு சரீரம் பலவீனமாகி விட்டது என்றால் ஏதாவது மந்திரிக்கிறதுக்கு போனோம்னா அங்க போறதுக்கு ரெடியா தான் இருந்தோம். அறியாமை, அஞ்ஞானிகளா இருந்தோம்.
நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது हम परमेश्वर के बच्चों के எதை செய்யணுமோ அதை நமக்கு செய்ய ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறவராய் जो करना है स्वर्गीय परमेश्वर ने सिखाते हैं நான் உன்னோட கூட இருக்கிறேன் ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறவராய் இருக்கிறார் मैं तेरे साथ हूं ऐसे कहकर परमेश्वर நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை मैं तेरे साथ रहूंगा भी नहीं கைவிடுவதும் இல்லை और तेरे हाथ को भी நம்மை छोड़ूंगा விட்டு नहीं விலகாம கைவிடாம இருக்கிற தேவன் நம்முடைய तो हमारे से हटते भी नहीं हमारे हाथ को भी நான் नहीं அந்தமான் நிக்கோபார் தீவுல ஊழியம் செய்த காலத்தில் और अंडमान निकोबार में जब मैं सेवा कार्य कर रहा था ஒரு 3 மாதம் டைபாய்டு ஜுரத்தினாலே நான் பாதிக்கப்பட்டேன் और 3 महीना जो है टाइफाइड की बुखार से ஜுரத்தினுடைய காரியம் என்னன்னே தெரியாம நான் பலவீனப்படுத்திக் கொண்டே இருந்தேன் और मैं बुखार क्या हुआ ऐसे में जिसको ध्यान देते हुए मैं कमजोर भी था ஜுரம் நின்றபாடே கிடையாது और जो बुखार कभी रुका ही नहीं ஹாஸ்பிடலுக்கு போவேன் हॉस्पिटल जाता था इंजेक्शन போடுவாங்க इंजेक्शन डालते थे திருப்பி அங்க இருக்கும்போது நல்லா இருக்கும் और वहाँ पे रहने से बहुत अच्छा होता है வீட்டுக்கு வரும்போது ஜுரம் फिर घर पे आते ही बुखार चढ़ जाता है தொடர்ந்தேச்சியாய் 3 மாதங்கள் பலவீனப்பட்டு கொண்டே இருந்தேன் ये लगातार 3 महीने जो बहुत ही कमजोर भी था பக்கத்துல இருக்கிறவங்களாம் சொன்னாங்க बाजू में रहने सभी कहते थे நீங்க எங்கயா போய் மந்திரிக்கிறதுக்கு போ और आप कहीं भी जाकर मंत्र कीजिए நாங்களே மந்திரிக்கிறவங்க தான் और मैंने कहा हम ही मंत्र கர்த்தர் करते எனக்கு हैं ஜீவனை கொடுப்பார் परमेश्वर मेरे लिए जीवन को देते हैं ஹalleluya ஹalleluya எங்களுடைய சபையினுடைய போதகர் தலைமை போதகர் ஒரு கடிதம் எழுதினார் और हमारे कलीसिया के जो बड़े सेवक मुख्य सेवक हैं उन्होंने பலவிதமான சத்துருக்கள் போராட்டம் உனக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கு बहुत सारे शैतान के जो सामने तेरे साथ நல்ல हैं ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க அந்த எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைப்பார்னு சொன்னார் अच्छी तरह से आत्मा में भरकर स्तुति कीजिए सारे बंधन को परमेश्वर तोड़ेगा தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை நாம் செய்யும் பொழுது ஜெயத்தை நாம் பார்க்க முடியும் परमेश्वर जो कहते हैं उसे करते से हम जय को प्राप्त करते हैं தேவனுடைய பெரிதான கிருபையினால் परमेश्वर की बड़ी कृपा से 1998ல வந்த ஜுரம் 1998 में जो बुखार இதுவரைக்கும் आया அந்த ஜுரத்தை நான் பார்க்கவே था और अब तक वो बुखार मुझे नहीं आया இதுவரைக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் अब तक करके परमेश्वर நலனை जीवन கொடுத்திருக்கிறார் बल दिए हैं தேவனால செய்யக்கூடாத காரியம் ஒன்று இல்லை. परमेश्वर से असंभव कार्य कुछ है ही नहीं வேதம் சொல்லுகிறது शास्त्र कहता நாம் है எப்பக்கம் நெருக்கப்பட்டும் और जब हम कठिनता ஒடுங்கி में போவதே கிடையாது कभी हम तोड़े नहीं அவருடைய जाएंगे சமூகம் நமக்கு போதுமானதா இருக்கு उनका चरण हमारे लिए काफी என்ன है நெருக்கம் வந்தாலும் और कोई भी என்ன कठिनाई போராட்டம் வந்தாலும் कोई भी समस्या என்ன आए, நிந்தை வந்தாலும் कोई भी निंदा आए எந்த அவமானம் वந்தாலும் कोई भी अपमान கிறிஸ்து आए நம்ம கூடவே இருக்கு मसीह हमारे साथ है சபையின் மூலமாக நமக்கு அனந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்க कलीसिया के यहाँ से स्वर्ग परमेश्वर मुझे ज्ञान சபை देता है। ஆராதனைக்கு சரியான நேரத்துல நாம வரணும் कलीसिया की आराधना में बराबर समय में आना चाहिए சரியான நேரத்துல கர்த்தரை துதிக்கிறதுக்கு கடந்து வர வேண்டும் बराबर समय में स्वर्ग परमेश्वर की स्तुति நிறைய करना தேவ है। பிள்ளைகள் बहुत परमेश्वर के बच्चे செய்திக்கு மட்டும் வந்து செய்தி மட்டும் கேட்கறதுக்கு வருகிறார் समाचार सुनने के लिए केवल आते புதிய हैं ஆராதனை நம்முடைய கட்டுகளை உடைக்கிற ஆராதனை स्तुति आराधना हमारे बंधन को तोड़ने அந்த वाली புதிய आराधना है। ஆராதனைக்கு நாம் சரியான நேரத்துல வந்தால்தான் கர்த்தர் நம்முடைய கட்டுகளை உடைக்க முடியும் और स्तुति आराधना में बराबर आते समय हमारे बंधन அதன் को பிறகு तोड़ते हैं। தேவ வார்த்தை நமக்குள்ள கிரியேசி और उसके बाद परमेश्वर की क्रिया हमारे சத்தியத்தை अंदर அறிவிக்கும் है। சத்தியம் உங்களை और इस सच्चाई से जो सच्चाई को हम प्राप्त करते हैं उसे छुटकारा हो सकता है அல்லேலூயா நாம் அஞ்ஞானிகளாய் இருந்த பொழுது तो अनजान होते समय உண்மையான விக்கிரங்கள் இடத்துல நம்முடைய மனதை செலுத்தும். घूमके हैं वो मूर्ति के पास हमारे मन को हमने लिया அதனாலதான் முதல் வசனம் इससे पहला वचन जो है அன்றியும் சகோதரரே और उससे भी भाइयों ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாதிருக்க எனக்கு आत्मिक वर को ना जानने वाले मुझे மனதில்லை என்று சொல்லு. ஆவிக்குரிய வரங்கள் எத்தனை சொல்லுங்க आत्मिक वर कितने हैं 9 வரம் 9 वर है அல்லேலூயா வேதத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அவனவனுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட வரத்தின்படியே और बराबर जो लोग हैं बराबर जो बताए गए वर है வரங்களை தேவன் நமக்கு பகிர்ந்து அளிக்கக்கூடியவராயிருக்கிறார் वर को जो ईश्वर के परमेश्वर हमारे हिसाब से ही देते हैं எங்களுடைய திருச்சபையில और हमारी कलीसिया में 5வது வரைக்கும் தான் ஒரு சகோதரி படுத்திருக்காங்க और जो पांच पढ़ाई ही किए हैं மிக पांच से மிக किए हैं। அழகாக கர்த்தருடைய வசனத்தை வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் சொல்லுவாங்க बहुत अच्छी तरह से परमेश्वर के वचन को बहुत ही भविष्य பெரிய ஆச்சரியமா இருக்கும் बहुत बड़ी आश्चर्यचकित அது हुआ என்ன है அப்படின்னா அனந்த ஞானம் और वो क्या है कि बहुत ही ऊंचाई वाला ज्ञान। அல்லேலூயா அல்லேலூயா அற்பமாய் நினைக்கிறவர்களை அசாதாரணமாக தேவன் மாற்ற முடியும் तुच्छ जानने वाले को परमेश्वर बहुत ही महिमा बता सकते हैं அல்லேலூயா அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருக்கிறது इसलिए परमेश्वर कहते हैं किसी को तुच्छ ना जानिए அல்லேலூயா தேவனுடைய சமூகத்துக்கு வரதுக்கு முன்னாடி நம்மளை நல்லா யோசித்து பாருங்களேன் परमेश्वर के चरण में आते समय पहले अपने நீங்க आप को கர்த்தரை सोचिए। அறியறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து பாருங்க परमेश्वर को जानने से உங்க पहले வாழ்க்கை எப்படி இருளடைந்து இருந்ததுன்னு யோசித்து பாருங்க आपका जीवन कैसे ஆனா अंधकार में தேவ चला था। சமூகத்துக்கு வந்த பிறகு உங்களை எந்தெந்த விதங்களிலே கர்த்தர் விடுதலையாக்கி தேவ ஞானத்தினால் உங்களை நிறைத்திருக்கிறார் என்பதை அறிந்து मगर கொள்ளுங்கள் परमेश्वर के चरण के पास आते ही परमेश्वर आपको किस किस से भर दिए जरा सोच कर देखिए ஹalleluya ஹalleluya ஆவிக்குரிய வரங்கள் மேல நாம் நாட்டம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் आत्मिक वर्ग पर हम
सहभागी प्रयास के साथ होना அதை चाहिए। கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் தருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார்.